ராஜா. எனக்கு தெரியும் திவ்யா, நீ வருவேன்னு. நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணேன். சொல்லு, என்னை பார்க்க தானே வந்த? ஆ, நீ என்ன லவ் பண்ணுற தானே? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் அது உன் வாயால் கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீ என்னை தேடி வந்திருக்கும் போதே எனக்கு புரியுது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ப்ளீஸ், உன் வாயால் ஒரே ஒரு டைம் சொல்லிட. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ராஜா. என்னால் உடனே முடிவு சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் எனக்கு பயமாகவும் இருக்குது. கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா நானே சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நம்ம விலகிடலாம். ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஆஃபீஸில் எப்படி மீட் பண்ணால் பேசுகிறோமோ அதே மாதிரி இருந்துட்டு போகலாம். என்ன சொல்கிறீங்க? என்னால் இப்போதைக்கு உங்களை ஏற்றுக்க முடியல. எனக்கு பயமாக இருக்குது. இதை சொல்கிறதுக்கு தான் நீ அங்கேருந்து வந்தியா? அதுக்கு நீ வராமே இருந்துக்கலாமே. என்னை பிடிக்கலன்னு ஏற்கனவே பிடிக்கலன்னு சொல்லு, பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாத. பிடிச்சிருக்கு ஆனால் பழகலாம், பிடிக்கல, இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நீ பேசுகிறதே எனக்கு புரியல திவ்யா. பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, ஆனால் டைம் வேணும்னு சொல்கிற. எதுக்காக டைம் வேணும்? ஏன் என்னை பற்றி உனக்கு தெரியலையா? ஏன் என்னை பார்த்து என்ன உனக்கு பயமாக இருக்குது? நான் உன்னை ஏமாத்திடணும்னு பயப்படுறியா? அந்த மாதிரி பையன்லாம் நான் ஒன்றும் கிடையாது. அப்படி ஏமாத்தணும்னு நினச்சா எவ்வளவோ பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றுறாங்க. அவங்க எல்லாருமே நான் ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கணும். போய் யாரை வேணால் கேட்டுப்பாரு. நான் அந்த மாதிரி யார் கூடயாவது ஊர் சுற்றிருக்கேனா, இல்லை எங்கேயாவது போய் ஏமாத்திட்டேன் நான்? அந்த மாதிரிலாம் பையன் நான் கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். புரியுதா உனக்கு? இப்போவும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரலைன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ கடலில் விழுந்து சாவணுமா? செத்ததான் நம்புவியா? சொல்லு, சொல்றீ. ராஜா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ கூட நீங்கள் கோவப்படுறீங்க. நீங்கள் எப்படி என்ன மாதிரி கேரக்டர்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறேன். திடீர்னு கோவப்படுறீங்க, என் மேலே உரிமை எடுத்து என் மேலே என்கிட்ட டீன்லாம் போட்டு பேசுகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. நீங்கள் நல்லவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் கேரக்டர் வைஸு எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும், நார்மலாக ஹேண்டில் பண்ணால் தான் பிடிக்கும். உங்களை மாதிரி டக்கு டக்குன்னு என்னெல்லாம் என்னால் கோவப்பட முடியலை. யார்கிட்டையுமே நான் அந்த மாதிரி பண்ணதும் இல்லை. அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு சூட் ஆகுமா, உங்களோட பழக்க வழக்கம்லாம் செட் ஆகுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காகவாச்சும் நீங்கள் எனக்கு டைம் கொடுக்கணும்ல. இப்போவே சொல்லுன்னா என்னால் எப்படி சொல்ல முடியும்? இது என்னமோ என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ராஜா. புரிஞ்சுக்கோங்க. போய் கடலில் விழுற சாவரன்லாம் சொல்கிறீங்க. எனக்கு இது மாதிரிலாம் பேசாதீங்க, கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ராஜா. சரி, இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், அவ்வளோதானே? நான் தரேன். நீ இப்போ இங்கேருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொன்னேன். இல்லை ராஜா, அது கிளம்புடி. அதான் உனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டல, கிளம்பு. நீ எவ்வளோ நாள் வேணால் டைம் எடுத்துக்கோ, ஆனால் அவ்வளோ நாள்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், புரியுதா உனக்கு? நான் எப்போ வேணால் உன்னை வந்து பார்ப்பேன், எப்போ வேணால் உனக்கு மெசேஜ் பண்ணுவேன், எப்போ வேணால் உனக்கு கால் பண்ணுவேன். இந்த உரிமையெல்லாம் நான் எடுத்துக்குவேன், நீ எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும். ஏன்னா எனக்கு தெரியும் ஆள் மனசில் நான் தான் இருக்கேன்னு. ஆனால் உன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தானே? பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், புரியுதா உனக்கு? இந்த ஃப்ரெண்டாக பழகுறேன் அப்படி இப்படின்ட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. போ, இப்போ கிளம்பி போ. ஹே அருண், அங்கே பாரு, நம்மளோட டிஎல் ராஜா மாதிரி இல்லை? அங்கே பாருடா. ஆனால் ஆமாம் சோனி, நம்ம டிஎல் தான். அவர் என்ன பண்ணுறாரு? உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னார், பீச்சுக்கு வந்திருக்காரு. கூட நிற்கிறது யாரு? ஒரு பொண்ணு வேறு நிற்கிது. ஏ இது நம்ம திவ்யா மாதிரி இல்லை? வா போய் பார்க்கலாம். ராம், கோவப்படாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ராம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கோவப்படுறது எனக்கு பிடிக்கல. நீங்கள் ஒவ்வொரு நேரம் மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி நடந்துக்கிறீங்க. ராமா இருக்கும்போது ரொம்ப கேரிங்காகவும் அன்பாகவும் இருக்கீங்க. ராஜா
கடுமையாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட பேர் வேணால் 2 பேர் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரே பர்சனாலிட்டி உள்ள ஆள் தான் எனக்கு வேணும். எல்லா விதத்துலேயும் அன்பாகவும் கேரிங்காகவும் பொறுமையாகவும் இருக்கிற ஆள் தான் எனக்கு வேணும். நீங்கள் எப்போ ராமா இருக்கீங்க, எப்போ ராஜாவாக மாறுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எப்பயுமே எனக்கு நீங்கள் ராமா மட்டுமே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் பல டைம் ராஜாவாக தான் நடந்துக்கிறீங்க, ரொம்ப கோவப்படுறீங்க. ப்ளீஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் கோவப்படாதீங்க. எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். நானே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் எல்லாமே உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம். ப்ளீஸ் அது வரைக்கும் கோவப்படாமல் இருங்க. ஹே ராஜா, இங்கே என்ன பண்ணுறீங்க? திவ்யா, நீ என்ன இங்கே பண்ணுற? நாங்கள் கூப்பிட்டப்போ பீச்சுக்கு வரலான்னு சொன்னேன், இப்போ வந்திருக்க. ஏய் என்ன ஆச்சு? ஏன் கோவமாக இருக்கீங்க ராஜா? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சோனி, அது நீயா? ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தோம். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. எதாச்சியாக தான் ராஜாவை பார்த்தேன், அதான் பேசுனேன். நான் வரேன், டைம் ஆகிடுச்சு எனக்கு. அதெல்லாம் இல்லை சோனி, நானும் அவளும் சேர்ந்து தான் வந்தோம். அது மட்டும் இல்லை, நான் திவ்யாவை லவ் பண்ணுறேன், அதான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு வந்தேன். ப்ரப்போஸும் பண்ணிட்டேன். அப்போ தான் அவளோட முடிவு இனிமேல் சொல்லணும். என்ன திவ்யா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். ஆனால் கொஞ்ச நாள் டைம் எடுத்து பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம தானே? சொல்றீங்க ராஜா, லவ் பண்றீங்களா? ப்ரோபோஸ் பண்ணீங்களா? திவ்யாக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலையே சுத்துது. நான் கீழே விழுந்துருவேன் போல இருக்கு. அருண், என்ன பிடிச்சிக்கோடா. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல இங்கே சோனி. என்ன இவர் சொல்லிட்டு இருக்காரு? லவ் ப்ரப்போஸ் பண்ணாரா? திவ்யாக்கா, திவ்யாவுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? இருந்ததே அந்த ஒன்று தான் சிங்கிளாக இருந்தா, இப்போ அவனும் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஐயையோ சோனி, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அது மட்டும் இல்லை, இவரு கமிட் ஆயிட்டாரு சோனி. நம்ம கேங்கில் சிங்கிளாக இருந்தது இவரும் நானும் அப்புறம் பிளாக்கும் தான். இப்போ இவரும் கமிட் ஆயிட்டாரு. இனிமேல் நானும் பிளாக்கும் மட்டும்தான் தனியாக இருக்கணும். ஐயோ சோனி, என்ன சோனி இது? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கு தலையே வலிக்கிற மாதிரி இருக்குதுடா. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. தலை சுத்திக்கிட்டு வர மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் என்னடானா பீச்சுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தா, இங்கே வந்து பார்த்தா இங்கே நின்றுட்டு இருக்கா. அவரு அவளோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறாருடா. ஒன்றுமே எனக்கு ஒன்றும் புரியலை. எவ்வளோ நாள் இவர் பின்னாடி நானே சுற்றிருக்கேன் தெரியுமா? ஆனால் ஒரு நாள் கூட ஏன் மேலே எந்த ஃபீலிங்கும் இந்த மனுஷனுக்கு வந்ததில்லை. இப்போ வந்தவ அவன் மேலே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவள் கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு. இத்தனை நாள் நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம், எவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்த மாதிரி கூட வந்திருக்கோம். அவர் கூட நான் தனியாக கூட வந்திருக்கேன்டா. ஒரு நாள் கூட டச் பண்ணதே இல்லை. பாரு, இப்போ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குடா. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அருண். வா போகலாம். வா அருண், போகலாம். வா போகலாம். ஓகே ராஜா, நாங்கள் கிளம்புறோம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ராஜா, என்ன பண்ணுறீங்க? அவங்க கிட்ட எதுக்கு இப்போ சொன்னீங்க? அது மட்டும் இல்லாமல் என் கையை முதல்ல விடுங்க. எதுக்கு கை பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ? விடுங்கன்னு சொன்னேன். கேட்டுச்சா உனக்கு? சோனி கூட என்ன ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போவாளா? ஆனால் நான் யார் கூடயும் அந்த மாதிரி இருந்தது இல்லடி. புரிஞ்சுக்கோ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு தெரியாது, சீக்கிரமாக நீ எனக்கு ஓகே சொல்லு. என்னாலலாம் வெயிட் பண்ண முடியல. புரியுதா உனக்கு? நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ திவ்யா. நீ என்னுடையவ. புரியுதா உனக்கு? நீ எனக்கு மட்டும்தான். நான் வரேன். இரு, நான் எதுக்கு தனியாக போகணும்? வா, நான் உன்னை முதல்ல கொண்டு போய் உன்னோட வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன். தனியாக இனிமேல் நீ எல்லாம் போக வேண்டாம். புரியுதா?
வா போகலாம். அது வந்து அது நானே போய்க்குவேன். நீங்களும் ஒன்றும் வர வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்குவேன். நீங்கள் நீங்கள் போங்க முதல்ல. இப்போ தேவையில்லாமல் அவங்க முன்னாடி சொல்லிட்டீங்களே, அவங்க போய் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்க. நான் இன்னும் உங்களுக்கு ஓகேவே சொல்லலை, அதுக்குள்ள ஏன் ராஜா இப்படி பண்ணீங்க? அது மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு என் கையை பிடிச்சிங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒன்றும் கூடலாம் வர வேணாம், நான் தனியாகவே போய்க்குவேன். நான் போகிறேன். ஓ, அவங்க கிட்ட சொல்லிட்டு உனக்கு பிடிக்கலையா? என்னால் அப்படிலாம் மறைச்சு வச்சுட்டு இருக்க முடியாதுடி. நான் லவ் பண்ணுறத தப்பு ஒன்றும் இல்லையே. நான் லவ் பண்ணுற பொண்ணு என் ஆஃபீஸில் கூடயே ஒர்க் பண்ணுறா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் சொல்லாமல் இருந்தாலும் வச்சுக்கோயேன், இந்த சோனி மாதிரி எத்தனை பொண்ணுங்க வேணாம் என் பின்னாடி சுற்றுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அவங்க மனசு நாளைக்கு உடையக்கூடாதுல்ல. இப்போவே சொல்லிட்டா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். புரியுதா உனக்கு? ஃபஸ்ட்டு நீ வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம்னு சொன்னது ஒரு வேலை. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து, ஓ, ரெண்டு பேரும் ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். மற்றபடி இப்போ அப்படி ஒன்றும் இல்லையே. நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால் நான் யார்கிட்ட வேணால் தைரியமாக சொல்லுவேன். உங்கள் வீட்டில் வேணாலும் சொல்லு, நான் வந்து பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போது ஒன்றும் தனியாலாம் அனுப்ப முடியாது. நீ ஒன்றும் என்னை பிடிக்கலன்னு சொல்லையே. என்னை பிடிக்கும், டைம் வேணும் தானே சொல்லியிருக்கேன். எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. ஆனால் அது வரைக்கும் ஒரு லவ்வராக நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போது நான் தான் உனக்கு கொண்டு வந்து விடுவேன். ஓகேவா? வா போகலாம். ஐயோ ராஜா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சொன்னா கேளுங்க, நானே போய்க்கிறேன். வீட்டில் வேறு வந்து பேசுவேன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? நானும் ஓகேவே சொல்லல, அதுக்குள்ளே எல்லாம் நீங்களே முடிவு பண்ணி பண்ணுறது தானா? ப்ளீஸ், நான் தனியாகவே போகிறேன். தயவு செஞ்சு விடுங்க என்ன. இல்லைன்னு சொன்னேன், நான் கொண்டு வந்து விடுறேன். வா. ஐயோ ராஜா, இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் டைம் ஆகல. வா, கொஞ்சம் நேரம் பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு போகலாம். ம், நானே கொண்டு போய் விட்டுறேன். சரியா? வா வா, உள்ளே போகலாம். காஃபி டீயா என்ன குடிக்கிறேன்? இல்லை ஜூஸ் எதுவும் வாங்கட்டுமா? ஐயோ ராஜா, எனக்கு எதுவுமே வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. என்கிட்ட கேட்காமே நீங்கள் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, பார்த்துக்கோங்க. ஒழுங்கா வீட்டுக்கு போகலாமாங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுங்க. இல்லை, எனக்கு புரியல. என்னடி சொன்ன? பிடிக்கலையா? ஒரு காஃபி தானே, ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? என் கூட சேர்ந்து காஃபி கூட குடிக்க மாட்டேன் நீ. அப்புறம் எப்படி என்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? ஆ, டைம் வேணும் டைம் வேணும்னு கேட்குறல்ல, அந்த டைமை நீ ஃபஸ்ட்டு கொடுக்கணும்டி. கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணு, டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு, அப்போ தான் என்னை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு உங்களை எனக்கு தெரியல பிடிக்கல இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன திவ்யா? இரு, இங்கே காஃபி நல்லாயிருக்கும், நான் காஃபி வாங்கிட்டு வரேன், ட்ரை பண்ணு. ம், கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க கொண்டு போய் நான் விட்டுறேன். ஒரு பிரச்சனையும் ஆகாது என்ன. இரு வரேன். ஐயோ, இவர் ஏன் இப்படி புரிஞ்சுக்காம அப்படி நடந்துக்கிறாரு? நான் கரெக்டான ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்கேனா? இவர் கூட பழகிறது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. சரி, அவர் சொல்கிறத பார்த்தா அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே. கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பழகி பார்த்தா தானே தெரியும். தனியாக தள்ளி இருந்தால் மட்டும் என்ன தெரிய போகுது? பழகி பார்ப்போம். அவர் நல்லவர் தான், ஆனால் அப்பப்போ அவர் என்கிட்ட கேட்காமே முடிவெடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? சரி, காஃபி குடிச்சிட்டு முதல்ல சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். ஷீலா பெருமா வேற ஏன் லேட்டு, என்னாச்சு, எங்கே போனோன்னு கேள்வியாக கேட்பாங்க. கடவுளே, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நாளைக்கு வேற அம்மா ஊர்லேருந்து வரேன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இவரை என்னன்னு சொல்லி இன்ட்ரூவ் பண்ணுறது நான் ஒன்றுமே புரியல.
சரி இவர்கிட்ட முதல்ல சொல்லுவோம் அந்த விஷயத்த. நாளைக்கு அம்மாவும் தங்கச்சியும் ஊர்லேருந்து வராங்க. இங்கே ஒரு டூருக்காக வராங்க. அவங்கள நாளைக்கு நம்ம போய் மீட் பண்ணலாமா? வரீங்களா என் கூட? கண்டிப்பா திவ்யா. இதற்கு என்ன இப்படி தங்கி தங்கி கேட்குறது? கண்டிப்பா நான் வரேன். என்ன உன்னோட லவ்வர்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க போறியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் சொன்னால் ஈஸியாக எல்லாமே ஓகே தான் சொல்லுவாங்க. அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வரேன். சரி இந்த காஃபி குடி. இந்த காஃபி நல்லாயிருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக போய் நம்ம மீட் பண்ணலாம் என்ன? ஐயோ ராம், நான் அப்படிலாம் இன்ட்ரோலாம் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு உங்களை ஃப்ரெண்டாக தான் சொல்ல போகிறேன். உங்களை எனக்கு பிடிக்கும்னு ஆல்ரெடி அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் லவ் பண்ணுறனாலாம் இன்னும் சொல்லலை. அதனால் ப்ளீஸ் அப்படி எதுவும் சொல்லாதீங்க. அம்மா கிட்ட நம்ம லவ் பண்ணுறோம்லாம் சொல்லி வைக்காதீங்க. அவங்க ஜஸ்ட்டு உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதனால தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் இதில் இன்னும் முடிவு எடுக்கலை. உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் திரும்ப திரும்ப. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பாக சொல்லிகிட்ருக்கீங்க. அவ்வளோதான். நான் உங்களை லவ் பண்ணல, பிடிச்சிருக்கு, பழகி பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அம்மாவும் உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னடி சொல்ற? அம்மா கிட்டே சொல்லிட்டியா? வீட்லயே உங்க வீட்லயே ஓகே சொல்லிட்டேன்னா அப்போ ஒரு ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் ஏன்டி இன்னும் பயப்படுற, தயங்குற? என்ன உனக்கு ப்ராப்ளமு? உங்க வீட்லயும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. உங்க வீட்ல இவ்வளோ ஓப்பனா இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பா நீ ஓகே சொன்னா ஒத்துக்க தான் போறாங்க. அப்புறம் என்ன திவ்யா உனக்கு? என் மேல எதுவும் கோவமா உனக்கு? இல்லை என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற. ஆனா அதை லவ் பண்றேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சரி இருக்கட்டும், எதுனாலும் பார்த்துக்கலாம். சரி இப்போ இந்த காஃபி குடிச்சிட்டு நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு பார்த்துக்க. காலையிலேருந்து ஒரே டென்ஷன், நீ வருவியோ வரமாட்டியோன்னு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நீ பீச்சுக்கு வந்தோடனே தான் எனக்கு ரொம்பவே ரிலீஃப் ஆச்சு. சரி இந்த காஃபி குடி. சரி கொடுங்க. அக்கா லட்சுமி அக்காவும் எல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா? சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சு சாப்பிட்ருங்க இப்போவே. இன்னும் 1 மணி நேரம், அதிகபட்சமாக 1.5 மணி நேரத்துலலாம் பஸ் வந்துடும். எல்லாம் கிளம்பணும் பார்த்துக்காங்க. அப்புறம் லேட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். பஸ்ஸு சீக்கிரம் கிளம்புனா தான் நம்ம காலையில் சீக்கிரம் அங்கே போய் சேர முடியும். அதனால எல்லாம் எடுத்து எல்லாம் வச்சிட்டிங்கல்ல, அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன பண்ணுறான் அவங்க? உங்கள் மவன் சந்தோஷம் காணோம். எங்கே போயிட்டான்? பிள்ளையும் காணோம், மேரியும். அட மாமா சவுண்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் கிளம்ப வேண்டியதான். இது எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நான் உள்ள கிளம்பிட்டு இருக்குதுங்க பிள்ளைங்க. அவரும் தான் வெளியே போயிட்டு போயிருக்காரு. அவரு துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாரும் தான் கிளம்பியாச்சு. வரது தான். சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். வந்தோடனே அவங்க சாப்பிட்டு அப்படி கிளம்பி வரது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் ராஜி வீட்டில் போய் பாரு. ராஜியெல்லாம் கிளம்பிட்டலான்னு கேளு. ஆடா ஆமாக்கா, அடுத்தது அங்கே தான் போகிறேன். அவங்க வீட்டில் தான் அந்த அண்ணா வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க வந்து இங்கே வெளியூரில் போயிருக்காங்களாமே, சண்முகண்ணே. அதனால் ராஜியும் அவங்க பொண்ணு ரம்மியும் மட்டும்தான் வராங்க. அதனால் பிரச்சனை இல்லைக்கா. அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்லேயும் எல்லாம் இருக்கிற டிக்கெட் எல்லாம் கிளப்பியாச்சு. நாத்தனார்னு ஒருத்தி வந்திருக்கிறாளே, அவளும் கிளம்பி தான் ரெடியாக நிற்கிறான். அதான் சரின்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே தான் ரங்கக்கா வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா நீ போய் பார்த்துட்டு வா. நாங்கள் அதுக்குள்ளே கிளம்பி அந்த முக்குக்கு வந்துடுறோம். பஸ் வந்துருச்சுன்னா ஒரு போன் அடி பார்த்துக்கு நான் உடனே கிளம்பி வந்துடுறோம் என்ன? சரிக்கா. வாங்க, நான் போய் அதுக்குள்ளே சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டு வரேன். அடியே எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? டைம் ஆச்சு பார்த்துக்க. அப்புறம் திடீர்னு வந்துருச்சு பஸ்ன்னு சொல்ல போகிறாளுங்க. நீங்கள் எப்போ ஃபோன் அடிப்பாங்கன்னு தெரியாது. எல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா? பாரு சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ. டைம் ஆயிடுச்சு பாரு. அப்புறம் திருப்புன்னு வந்துருச்சு பஸ்ஸுக்கு, கிளம்பிட்டு ஓட முடியாது. எல்லாம் எடுத்து வச்சியா என்ன? ஏம்மா உன் கண்ணு முன்னாடி தானே வச்சுருக்கேன். இங்கே பாரு, 2 நாளைக்கு தானே, நீயும் நானும் மட்டும் தானே. அதனால் உனக்கு தேவையானதை நீ எடுத்து கொடுத்தல. 2 சாரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு தேவையானதும் 2 சுடிதார் எல்லாம் இதிலே வச்சாச்சு. இன்னொரு பேக்கு தான் அங்கே இருக்குது. அப்புறம் ஹேண்ட்பேக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். போதாதா? ஒரு பேக்கில் வேணுங்கிற துணியெல்லாம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் அப்புறம் பர்ஸெல்லாம் வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டேன். போதும், அவ்வளோதான், எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நீ ஏதாவது மறந்து வந்தீங்கன்னா வேணால் எடுத்து வச்சுக்கோ. என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காத போ.
கூட கூட நல்லா பேசு. எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு கத்துற? சரி கிளம்பு. சாப்பிட்டியா? போய் சாப்பாடு போட்டு சாப்பிடு போ. சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன் பாரு, அதெல்லாம் சாப்பிட்டு தட்டெல்லாம் உடனே கழுவி வை. அப்புறம் ஊருக்கு போயிட்டோம்னா வர வரைக்கும் அது அப்படியே நாடிட்டு கிடக்கும். அதனால ஒழுங்கா போய் கழுவி வைக்கிற சாப்பிட்டு. ஏக்கோ எல்லாம் கிளம்பிட்டீங்களா? கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும் பார்த்துக்கோங்க. அப்படியே சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். பஸ் வந்தோடனே ஃபோன் அடிக்கிறேன், வந்துடுறீங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சு சவுண்டே. இப்போ தான் அவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நான் சாப்பிட்டேன், அவள் சாப்பிட்டா உடனே கிளம்புறது தான். நாங்கள் வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு என்ன? பஸ் வந்துச்சுன்னா ஒரு ஃபோன் அடி, நாங்கள் வந்துடுறோம். இல்லை ஒரு குரல் கொடு, லட்சுமி கிட்ட சொன்னீங்கன்னா கூட ஒரு குரல் கொடுப்பாங்க. குரல் கொடுத்தீங்கன்னா ஓடியாந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சரிக்கா, அப்போ பார்த்துக்கோங்க. இந்த ரங்கக்கா வீட்லேயும் போய் பார்த்துட்டு என்னென்னு அவங்களும் எடுத்து வைக்க சொல்லிட்டு வரேன். சரிம்மா. வாமா சவுண்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டு பக்கமே வரதில்லை. இந்த அண்ணனை மறந்துட்டியோ? வா, அப்பப்போ வந்துட்டு போக வேண்டியதானே. இங்கே தான் பக்கத்துலேயே இருக்க, ஆனால் வர மாட்டேங்கிற. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரேன் அப்பப்போ தான். அம்மா அதனிக்கிட்ட பேசிட்டு தானே இருக்கிறேன். என்ன நீ கிளம்பிட்டீங்களா? சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி டூர் போகிறோன்ட்டு இருந்தோம்ல, அதான் இன்றைக்கி தான் நைட்டு பஸ்ஸு. உங்கள்கிட்ட காலையிலேயே ஃபோன் பண்ணேன்ல, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? எங்கே மருமகனை காணோம். எல்லாம் அவனையும் கூப்பிட்டுட்டு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி நான் வரேனே, கிளம்பிட்டு கூப்பிடுங்க, நீ வரேன். அதெல்லாம் தெரியும், அவருக்கும் சொல்லியாச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன ஒரு மணி நேரம் கழிச்சு தானே பஸ் வருதுன்னு. சரி அப்போ நான் அப்போ வந்துக்கிறேன். ஃபோன் அடி வந்தா நான் வரேன். சரியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இந்த அவன் இங்கே தான் கிடக்கான், உள்ள இருக்கான் ரூம்ல. அவனும் தான் வரான், கூட்டிட்டு தான் வரேன். சரிம்மா நீ போ, நாங்கள் வந்துடுவோம். சரி நீ. சரிண்ணே நான் வரேன், வாங்க. சரிம்மா. ஏன் ரங்கு, என் தங்கச்சி வந்தால் வீட்டுக்கு கூட உள்ள கூப்பிட மாட்டியோ? சரி போங்கன்னு அமுச்சு வைக்கிற. அவன் வராதவன் வந்து கூப்பிட்றான் நேரில். வந்து உள்ள மாமா உட்காருமான்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சி போயிருவியோ? அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. அவ்வளோ அக்கறைப்படுறவர் நீங்கள் ஏன் சரிம்மா போயிட்டு வேணான்னு சொல்கிறீங்க? கூப்பிட்டு உள்ள உட்காரச்சு நாய் பேச வேண்டித்தானே. அவளே பரபரன்னு வீட்டில் வேலை கிடக்கும். சரி பிள்ளைங்களாம் கிளப்பி கூட்டிகிட்டு வரணும். நமக்கு அப்படியா? நமக்கு ஒரே பையன், சரி அவன் பெரிய பையனாக இருக்கான், அவன் கிளம்பிக்குவான். அவள் அப்படியே வச்சுட்டு இருக்கிறா. அதான் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வச்சுட்டு இருக்கிறா, அவன் கிளம்பி வர வேணாம். அதனால தான் சரி இப்போ வேலையை பாருன்னு அனுப்பிச்சி வச்சேன். உடனே வந்துடுவார் என்கிட்ட சண்டைக்கு கேட்டுக்கிட்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு. போய் எனக்கு கிளம்புற வழியை பாருங்க. சரிம்மா. ரங்கநாயகி, இந்த ஊரில் அருணாச்சலம்னா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் நான் பயப்படுற ஒரே ஆள் நீ தான். பேர் பொருத்தம் நல்லாவே மேட்ச் ஆகிருக்குது. போ, நான் போய் வேலையை பார்க்குறேன். ஆட்டம் அங்கே பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. உங்கள் துணியெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னா என்கிட்ட சொல்லி சண்டைக்கு நிற்கக்கூடாது. வேற